பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குரூப் 1 பி அண்ட் சி அந்த லெவல் கொஸ்டின். ஒரு குரூப் 1 லெவல் கேட்குறாங்க அப்படின்றப்ப அதில் எந்த மாதிரியான வினாக்கள் கேட்டிருப்பாங்க, கணிதத்தில் எவ்வளோ கடினமாக இருக்கும், அது எளிமையாக இருக்குமா, கடினமாக இருந்தால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதான் இந்த வீடியோடைய நோக்கம். பார்க்கலாம். இது பார்ட் 1 வீடியோ. கணித வினாக்கள் வினா எண் 176 இருந்து ஆரம்பிக்குது. முதல் வினா பார்க்கலாம் வாங்க. முதல் கணக்கு கவனிங்கப்பா. 1 - 1/n + 1 - 2/n + 1 - 3/n up to n terms. அதாவது என்னாவது உறுப்பு வரை கூடுதல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு எப்படி அணுகிறது அப்படின்னா, அதை பார்க்குறப்பே தெரியுது மேலே வந்து 1 2 3ன்னு போகுது. ஸோ கூட்டுத்தொடர். அப்போ அந்த மேலே இடத்துல 1 2 3 வர மாதிரி மீதி எண்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுப்பணும். என்ன சார் பண்ணணும்? ப்ராக்கெட்டை விட்டுட்டு பாருங்கள். ப்ராக்கெட் விட்டு பார்த்தீங்க எப்படி சார் இருக்கும்? இந்த ப்ராக்கெட்டில் கொஞ்சம் மறந்து திருப்பி எடுத்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா இந்த 1 மட்டும் தனியாக நிற்கும், இந்த 1 தனியாக நிற்கும், இந்த 1 தனியாக நிற்கும். அப்போ அந்த 3ஐயும் தனியாக கொண்டு வந்துடுங்க. எப்படி கொண்டு வந்துடலாம்? 1 + 1 + ஆன்சோன் 1ன்னு கொண்டு வந்துடலாம். ஓகே. மீதி இருக்கிறத -1/n அப்புறம் +2/n +3/n. ஸோ உள்ள மைனஸ் என்ன சார் இருக்குது? நம்ம காமனாக அந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம். உள்ள ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். டவுட்டாக இருந்தால் இந்த மைனஸை கொண்டு போய் ஒவ்வொன்றே பெருக்கி பாருங்கள், கரெக்டாக திருப்பி அந்த நம்பர் வந்துடும். ஓகே. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து அந்த 1/n காமனாக வெளியே கொண்டு வந்துடலாம். இதை ஒன்றும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த வலது பக்கத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்லேருந்து ஒரு 1/n வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 1 + 2 + 3 and so on n வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த கடைசிக்கு எண் ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க. முதல்ல இருக்கக்கூடிய இந்த முதல் பாதியை பாருங்கள். இதனுடைய கூடுதல் பார்க்குறதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னா, காமனான சூத்திரம் தான். என்னது? n/2 a + n. 7ன்றது லாஸ்ட் உறுப்பு, ஏன்றது முதல் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு இங்கே இருக்குது 1, முதல் உறுப்பு 1. அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா n/2 1 × 1 அங்கேயும் 2 தான் வரும். அப்போ 2 அடிச்சிங்கன்னா n நிற்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இதில் முதல் இடத்துல உள்ள என்ன இருக்குது? ஒரு -1/n இருக்குது. உள்ளே இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா இதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். அப்போ n/2 ஏன் முதல் உறுப்பு இருக்குப்பா, 1 இருக்குது, போட்டுக்குங்க. லாஸ்ட் உறுப்பு தெரியல, n, அதையும் போட்டுக்கு. இப்போ இதில் சுருக்க முடிஞ்சது சுருக்கிடுங்க. இதை எப்படி சுருக்கலாம் நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கப்பா, இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் அடிச்சு விட்டுலாம். அது போக மேலே ஒரு 1 + n இருக்குது. அப்போ இதை கொண்டு போயிருக்கீங்கன்னா -1 இன்னொன்று பார்த்தீங்கன்னா -n வருமா? எஸ். 1 + n அப்படி போட்டுங்க. ஓகே. பை என்ன வரும்? 2 வந்துடும். இது எப்படி சுருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நம்ம கலப்பு பெண் மாதிரி சுருக்கிடலாம். 2 × n 2n. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது அப்படி போயிருக்கீங்கன்னா 2n - 1ன்னு வரும். இங்கே ஒரு -1 இருக்குது. 2n - 1. இந்த ஸ்டெப் நான் அடுத்தது எழுதுகிறேன். சிறுசைக்கு எழுதுகிறேன் பாருங்கள். 2n மீதி இருக்கிறது -1. கடைசி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு -n இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதாப்பா? இந்த 2 வச்சு இந்த என்ன பிரிக்கிறேன்ப்பா? 2nப்பா. மீதி இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். 2n - 1. இந்த உள்ளே இருக்கிறத சுருக்கிட்டேன். இந்த மைனஸ் கொண்டு இதை பிரிக்கிறீங்க என்ன பிரிக்கிறீங்க n. அப்போ 2n - 1 - n. இது வந்து மேலே வரும். மேலே எடுத்து எழுதுறேன். 2n - 1 - n. கீழே 2ன்னு வரும். 2nலேருந்து ஒரு n போச்சு அப்படின்னா n மட்டும்தான். மீதி n - 1/2. ஓகே. இதிலேருந்து 1/2 காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன வந்துடும்? இங்கே பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இருந்து 1/2 காமனாக வெளியே எடுக்கலாம். 1/2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த n - 1 மட்டும் நிற்கும். ஆப்ஷனில் இது இருக்காமல் பாருங்கள், இருக்குது. இது வர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுவே கீ ஆன்சரில் இருந்தால் இதே வச்சுக்கலாம். பட் கீ ஆன்சரில் இருந்தனால தான் இந்த 1/2 தனியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையை மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். குரூப் 1க்கு மாதிரியே இருக்கா வினாக்கள்? கண்டிப்பாக வந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின். அடுத்த கணக்கு கவனிங்க. இதை கொயன்னு இருக்குது, ஆனால் பயப்படுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். x + x - 1 + x - 2 + and so on +2 + 1 = y. x³ + x - 1³ + x - 2 the whole cube +8 1 + 8 + 1. அப்போ அது ஒன்றுமே இல்லை. பயப்படாமல் இதை ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். 1 + 2 + 3
சாதாரணமாக போகிற விஷயந்தான். இந்த பின்னாடி எக்ஸல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பயப்படுற மாதிரி, அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கியூபு 2 கியூபு 2 கியூப்னு 8 வந்துருச்சா. ஸோ இப்போ கியூபாக போகக்கூடியதான் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டா போதும். கொஞ்சம் ரிவர்ஸாகவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 1 கூட்டல் 2 அடுத்து 3 4 இப்படி தான் போகும். அப்போ என்ன தான் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 வந்தாலும் ஒவ்வொன்றா தான் கூட போகுது. இங்கே அதே மாதிரி தான். மொதல் நம்பர் 1 கியூப்னு போட்டிங்கன்னா ரெண்டாவது நம்பர் 2 கியூப்னு போட்டிங்கன்னா அடுத்து என்ன எக்ஸ் வந்தாலும் அது 3 கியூப் 4 கியூப்னு வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எவ்வித மாட்டு கருத்து கிடையாது. ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா அப்படின்னா தெரியும். என்ன ஃபார்முலா? இதுக்கு வந்து ஃபார்முலா தானே பார்த்தோம். n × n+1/2 இதுதான் இதற்கு கூடுதல் பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இதுக்கு n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா தெரியுமா? இப்போ இந்த கூடுதலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், முதல் கோவையுடைய கூடுதலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு ஒய்ன்னு. அப்போ இது ஒய் அப்படின்னா இதே செட்டு தான் இங்கேயும் இருக்குது. அப்போ அங்கேயும் ஒய்ன்னு அப்ளை பண்ணலாம். மேலே மட்டும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் இதற்குரிய பதில். 2 ஸ்டெப்பில் ஆன்சர். பட் என்னென்னா நம்ம யூகிக்கணும். யூகிச்சிங்கன்னா பதில் ஈஸி. புரியுதுங்களா? பாருங்கள், ஒய் ஸ்கொயர் பதில் இருக்கா? அவ்வளோதான். ரைட். அடுத்த கொஸ்டின். மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் பொழுது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்ன? ஸோ இது பார்க்குறதுக்கு எளிமையான கணக்காக இருந்தாலும் சில நேரத்தை தப்புட்டுருவோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ 435 ஏறு வரிசையில் எழுதுன எப்படி எழுதுவோம்? 3 4 5ன்னு எழுதுவோம். அடுத்த நம்பர் மாறாது, 2 2 4 தான் இருக்கும். அடுத்த நம்பர் 6 7 8ன்னு வரும். அதுக்கடுத்த நம்பர் 2 3 8 வரும். இதில் எது பெரிய நம்பர் கேட்குறாங்க? 600 சம்திங் தான் பெரிய நம்பர். அப்போ இந்த 3வது இருக்க 786 தான் பெரிய நம்பர். சி தான் பதில். கொஞ்சம் பார்த்தா போதும், ஈஸியாக பதிலை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் 179. A = 6, B = 5, C = 4, D = 3, E = 2, F = 1. நம்பரை கொடுத்துட்டாங்க. அவங்களே ஒரு சமன்பாடு கொடுத்து இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஏன்றது என்னப்பா? 6, பின்றது 5 வகுத்தல் போட்டுங்க. டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, இ என்ன 2 கூட்டல் போட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே சி ப்ளஸ் எஃப். சி எவ்வளோன்னு பாருங்கள் 4, எஃப் எவ்வளோன்னு பாருங்கள் 1, இன்ட்டு எஃப்ன்றப்போ 1 1ஆல் பிறகுனா அதே நம்பர் தான். சார் இப்போ எது வகுத்தில் முன்னாடி பார்க்குறதா பெருக்கில் முன்னாடி பார்க்குறதா அப்படின்னா போர்டு மாஸ் விதி பிரகாரம் ட்ரை பண்ணணும். தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. அப்போ முதல்ல ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ இதுதான் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் இந்த 1ஆல் பெருக்கிறத விட்டுருங்கப்பா. 1 கூட எந்த நம்பர் போட்டு அதே நம்பர் தான் வரும். அப்போ முதல்ல ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறோம். 4 1 கூட்டினா 5 எடுத்து நான் வலது பக்கம் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த பக்கம் பார்க்குறோம். நம்மளால் என்ன பண்ண நடக்குன்னு 6 5 30 சார் இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 6 சார் 30 6 அளவுக்கு 5 சார் 5 கூட்டல் 5 10 சார் போட்டால் தப்பு சார். என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்து பாருங்கள், ஓக்கு அப்புறமா டி தான் இருக்குது. முதல்ல டிவிஷன் தான் பார்க்கணும். டிவிஷன் எப்படி சார் பார்க்குறது? இந்த ஸ்டெப் எப்படி மாற்றணுமா? பெருக்கக்கூடாது எடுத்தோடனே 5/3ன்னு மாற்றிக்கணும். மாற்றிட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் பெருக்கில் வந்துருச்சு. இப்போ இங்கே தாராளமாக என்ன ஸ்டெப் பண்ண எடுக்கலாம். அப்போ அடுத்து என்ன பண்ணோம்? 1 3 3 2 3 6. அப்போ 2 5 10 5 2 20. மொதல் பார்த்தது 10 வந்துச்சு. அப்போ 20 வருது பாருங்கள். இப்போ 2 வேறு வேறு. போர்டு மாஸ் ரூல் பிரகாரம் போட்டால் சரியாக வரும். கூட்டி என்ன பதில் வரும்? 25. 25ன்றது இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இனிமேல் எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். 25 என்பது ஏ கூட்டல் டியான்னு கேட்குறாங்க. ஏ வந்து 6, இது வந்து 3. அப்போ 9ஆ? கிடையாது. ஏ கூட்டல் சியான்னு கேட்குறாங்க. ஏ வந்து 6, இங்கே 4, 6 4 24 வராது. பி இன்ட்டு டியா? பி 5 டி 3 35 15 தான் வருது. பி இன்ட்டு பியா? பி 5 இன்னொரு பி 5 பெருக்குனா 25. அப்போ இதுதான் சால்வ் பண்ணுது. அப்போ டி தான் பதில். இந்த மாதிரி கணக்குகளை சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா போதும்ப்பா. இந்த மாதிரி கணக்குகள் ரொம்ப 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 எளிமை தான். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இஃப் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் இ, பி ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 2e, c மைனஸ் இ இஸ் கிரேட்டர் தென் இ மைனஸ் பி, அண்ட் 2c இஸ் கிரேட்டர் தென் ஏ ப்ளஸ் பி, தென்
A+C கூட்டல் D இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. கொடுத்து கீழே 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சால்வ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த கணக்கில் குழப்பம் இருக்கும் போல், அதனால் அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க, வல்லுனுடைய இறுதி முடிவுக்காக வைக்கப்பட உள்ளது அப்படின்றப்ப ஏதாவது வினாத்தாளுடைய செட்டப் தப்பாக இருக்கலாம், வினாத்தாளுடைய வடிவமைப்பு தப்பாக இருந்திருக்கலாம், நம்ம தொட்டாலும் தப்பாக மிஸ்டேக்காக போய்ட்டுருக்கோம். அதனால் வேண்டாம், அந்த இடத்துல அந்த கொஸ்டின் டவுட்டாக தான் இருக்கனால விட்டுருவோம், அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்து, இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? முதல் உங்களுக்கு தெரியும் அல்லவா, 2 பகடை உருட்டினா என்னென்ன நம்பர் விழுவுன்றதை வரிசை எழுதிடுங்க, நேரமானாலும் பரவாயில்ல எழுதிடுங்க. இப்போ எல்லா சான்ஸ் எழுதிட்டீங்க. இந்த 6ஆம் நம்பர் மட்டும் கீழே இடம் பார்த்தல, அதனால் தனியாக மேலே எழுதுறேன். பார்த்துக்கலாம், நம்பர் சில மேலே எழுதிக்கலாம். இப்போ எழுதக்கூடாது, கீழே தான் எழுதிருக்கணும், எனக்கு இடம் பார்த்தலை, திரும்ப அரிச்சு எழுத பொறுமை இல்லை, அதனால் இப்போ மேலே எழுதிக்கிறேன். மொத்தம் 36 சான்ஸ் 2 பகடை உருட்டுறப்ப. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும், மொத்தம் 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஏதாவது 1 பகா நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு தெரியல, 1 பகை எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, 2 பகா எண்ணு தான். அப்போ முதல்ல கோடு போட்டதை அடிச்சு விட்ருங்க. இந்த கோடு போட்டது எல்லாமே இப்போ பகா நம்பராக பார்த்துட்டு வரோம், ரைட்டுங்களா? 1 வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ஆம் நம்பர் பகா நம்பர் தான். முதல்ல கடைசி எழுதி போயிட்டோன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்து இதை பாருங்கள், பகா எண் தான், 5 வந்து பகா நம்பர். ஓகே, இங்கே பாருங்கள் 1 பகா நம்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ 2 பகா எண்ணு தான், 3 பகா எண், 5 பகா எண். ஏதாச்சும் 1 பகா நம்பரை தான் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த வரிசையில் 2 பகா நம்பர்னால எல்லாமே எடுத்தாகணும், கரெக்டுங்களா? 3 பகா நம்பர் தான், அதனால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 3 பகா நம்பர் தான். 4ஆம் நம்பர் பாருங்கள், 4 நம்பரில் ஏதாச்சும் 1 தான் பகா நம்பர் எடுக்க முடியும். அப்போ இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், அவ்வளோதான். 5ஆம் நம்பர் 5 என்பது பகா எண்ணு தான், அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்றுன்றப்ப 2 நம்பர் இருக்கும், 1 இருக்குது இல்லையா, எடுத்துக்கலாம். ஓகே, இதோடு நிறுத்திடாதீங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதில் அந்த 2 நம்பரில் ரெட்டை நம்பராகவும் இருக்கணும், ரெட்டைப்படையாகவும் இருக்கணும். இப்போ அதை பாருங்கள், இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கலரில் ரவுண்ட் பண்ணட்டுமா? இருக்கு, இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், அதில் ரவுண்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள், இந்த கோடு போட்டதில் இது வந்து என்னது இருக்குது, ரெட்டைப்படையாக இருக்குது, கரெக்டாக? வேறு இது வராது, 6 கூட்டல் 3 9 வரும், ரெட்டைப்படை கிடையாது. கூட்டணும், 6 கூட்டல் 5 11 வரும், எடுத்துக்கலாம் 2. அடுத்து இது ஒத்தப்படையாக வருது, 3 எடுத்துக்கலாம். வேறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிக்கும் சாரி கூட்டின ரெட்டைப்படை நம்பர் வரணும். இங்கே 6 5 கூட்டினா 11 வருது, எடுத்துக்க முடியாதுப்பா, சாரிப்பா. இந்த 65 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இந்த 6,5 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது ஒத்தப்படை நம்பர். இதுவும் அப்படி தான், இதை கூட்டினாலும் ஒத்தப்படை நம்பர் வருது. ஸோ இதையும் எடுக்க முடியாது, இதையும் அழைச்சி விட்ருவோம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன், சாரி. இது ஓகே, 6,2 ஓகே. வேறு அதில் எதுவும் வராது, ரைட்டுங்களா? ரெட்டைப்படை நம்பரே வராது. இதில் பார்த்தீங்கன்னா இது வரும், 1 3 கூட்டினா 4 வருதா, எடுத்துக்கலாம். இங்கே இந்த இடத்துல 1 5 கூட்டினா 6 வருது, எடுத்துக்கலாம். 2,2 கூட்டினா 4 வருது, அது ரெட்டைப்படை நம்பர் வருது. இது ரெட்டைப்படை நம்பராக தான் வருது, இது ரெட்டைப்படை நம்பரு. அடுத்து இது ரெட்டைப்படை நம்பரு. இது 3 கூட்டல் 3 6 ரெட்டைப்படை நம்பரு. இது 8 ரெட்டைப்படை நம்பரு. ஸோ அடுத்ததில் பார்க்குறப்ப 4வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 4,2 1 மட்டும் தான் போகிறோம், இது எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், வராது. நம்ம அண்டர்லைன் பண்ணதில் கூட்டினா ரெட்டைப்படை நம்பர் வரணும், ரைட்? அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 5,1 வருது, எடுத்துக்கலாம். 5,3 எடுத்துக்கலாம், வேறு 5,5 எடுத்துக்கலாம், அவ்வளோதான்ப்பா. இப்போ எத்தனை நம்பர் எண்ணி பாருங்கப்பா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 36 சான்ஸில் 13 சான்ஸ் பகா நம்பராகவும், அதாவது ஏதாவது ஒரு நம்பர் பகா நம்பராகவும் ரெட்டைப்படை நம்பரை கூட்டினா ரெட்டைப்படை நம்பர் வர மாதிரி இருக்குது. இப்போ 13 36, அது ஆப்ஷன் சி, அதான் பதில். அடுத்த கொஸ்டின், 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையும், ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும். அப்போ ஆணோட கம்பேர் பண்ணுறாங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும்? கணக்கே பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் பயப்படாதீங்க. அவங்க 2 இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க ஆணோட. அப்போ அந்த ஆணுடைய விகிதத்தை நடுவில் எழுதுங்க. எப்படி சார் எழுதுறது?
இப்போ கவனிங்களேன், மொத்தம் எத்தனை பெண்கள்? 4 பெண்கள், 3 ஏன் ரேச முதலத்தை பெண்கள் வரீங்க? காரணம் இருக்குது. 4 பெண்கள், 3 ஆண்கள், 6 குழந்தைகள்ப்பா. ரைட்டுங்களா? இவங்க வேலை செய்யக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா, நம்ம குழப்பம் இருக்கிறதுக்கு மேலே எழுதிக்கலாம், பே ஆண் குழந்தைன்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலை 1 பங்குன்னு வச்சுக்கோங்க. பெண்ணோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலை. இப்போ ஆணை விட பெண் வந்து 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்க. அதே கம்பேர் பண்ணுறாங்க பாரு. ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலை, அப்போ இவங்க பாதி வேலை. இப்போ ஒன்றுன்றதை நடுவில் எழுதிட்டு இது இடது பக்கம் வலது பக்கம் எழுதியிருக்கேன். இது ஒரு காரணமாக தான் எழுதியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வழக்கம் போல் இதை பெருக்கி எழுதிருங்க. பெருக்கினீங்கன்னா மொத்த பங்கு கிடச்சிடும். 6 × 6 3. கூட்டி பாருங்கள், மொத்தம் 14 பங்குகள். ஸோ 14 மடங்கு அவங்க வேலை செஞ்சால் 7 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. 14 பங்குகள் சரி மொத்தம் 14 பங்குகள் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. அப்படி 7 நாள் வேலை பார்த்தா மொத்தம் எத்தனை பங்குகள் இருப்பா? 98 பங்குகள் வேலை பார்ப்பாங்க. எத்தனை பங்குகள்? 98 பங்குகள் வேலை பார்ப்பாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பெண்கள் இணைந்து, எத்தனை பெண்கள் தெரியல, மொத்தம் வேலை செஞ்ச பங்கு எத்தனை பங்கு? மொத்தம் 98 பங்குப்பா. எத்தனை பெண்கள் தெரியல, அவங்க எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க 2 மடங்கு வேலை பார்ப்பாங்க சொல்லிட்டாங்க. எத்தனை மடங்கு வேலை பார்ப்பாங்க? 2 மடங்கு வேலை பார்ப்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா இந்த 7 நாளோட கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் உங்கள் திறமை. அது எப்படி எழுதியிருக்கேன்? மொத்தம் 7 நாட்கள் வேலை செஞ்சாங்க இல்லையா? ஆமாம், 7 நாட்களில் செஞ்ச வேலை 98 பங்கு. அதில் நான் பெண்களுடைய பங்கு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். பெண்கள் 2 மடங்கு வேலை பார்க்குறவங்க. அப்போ அந்த 2 மடங்கால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ 98/2x = 7 போட்டுக்குங்க. அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த எக்ஸை அந்த பக்கம் அனுப்புங்க, 7 இந்த பக்கம் அனுப்புங்க. அப்படி அனுப்பிச்சிங்கன்னா 98 கீழே 2 அப்படியே இருக்கும். இங்கே இருக்க 7 கீழே வந்துச்சுன்னா 2 × 7 வந்துடும். எக்ஸு மேலே போயிடும். அப்போ 98/14 வரும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் என்பது 98/14. இதை அடிக்க முடிஞ்சு அடித்து பாருங்கள். அடிக்கலாமா? எத்தனை வாய்ப்பில் அடிக்கலாம்? 7 வாய்ப்பில் அடிக்கலாம். 7 14, 1 7, 4 28, 1 2, 7 14. அப்போ அந்த வேலையை எத்தனை பெண்கள் கேட்டாங்களா? 7 பெண்கள் இணைந்து 7 நாட்களில் முடிச்சுவாங்க. பதில் 7. நான் என்னென்ன ஸ்டெப் போட்டேன், இவ்வளோ பெரிய கணக்கு எப்படி இவ்வளோ 4-5 ஸ்டெப்லேயே முடிச்சுன்றதை திரும்ப ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரிவைன் பண்ணி பாருங்கள், நல்லாவே புரியும். ரைட்டுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்? முதல் இடத்துலனே அந்த ஆண்கள் பெண்களுடைய இதை கரெக்டாக லைட்டாக ஒரு ஆல்ட்ரு பண்ணி எழுதினேன். அப்புறம் அவங்க விகிதத்தை எழுதினேன், பெருக்கினேன், பங்குகளை கண்டுபிடிச்சேன். மொத்த பங்குகளுக்கு எத்தனை நாள் வேலைன்னு பார்த்தேன். அதில் பெண்களுடைய பங்குகளை மட்டும் வகுத்தேன். பெண்களுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஒரு வேலையை A மற்றும் B இணைந்து 9 நாட்களிலும், B மற்றும் C இணைந்து 12 நாட்களிலும், C மற்றும் A இணைந்து 18 நாட்களில் முடிப்பார். முதல் நாள் A மற்றும் B, அடுத்த நாள் B மற்றும் C, மூன்றாவது நாள் A மற்றும் C வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் வேலை முடிக்கப்படும்? இந்த கேள்வி பார்க்குறதுக்கு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலை, கொஞ்சம் சுத்தல விட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கணக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு கவனிங்க. AB இந்த பக்கம் இருக்கிறப்பா AB 2 பேர் சேர்ந்து 9 நாள் வேலை செய்கிறாங்க. BC 2 பேர் சேர்ந்து 12 நாள் வேலை செய்கிறாங்க. CA இந்த 2 பேர் சேர்ந்து 18 நாள் வேலை செய்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எதுக்கு? இந்த 3 நம்பருக்கு கண்டுபிடிச்சி என்னப்பா வரும்? 9, 12, 18க்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 36 வரும் நினைக்கிறேன். போட்டு பார்த்துங்க. 36 எல்சிஎம் மீச்சியமாகவே வரும். மீ போமா இப்போ ரீசெண்டாக எஸ் மீப்பெரும் பொது மடங்கு 36 வரும். ரைட், ஓகே. அந்த 36 வரட்டும். அந்த 36 என்ன பண்ணும் அப்படின்னா இதோடு வகுத்துருங்க. அந்த 2 பேர் சென்சிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வகுத்திங்கன்னா அவங்களுடைய பங்குகள் கிடச்சிடும். 9/11 36 வகுத்திங்கன்னா இப்போ கிடைக்கும் 4 பங்குகள் கிடைக்குமா? சாரி, 36 மேலே போட்டு வகுக்கணுப்பா, கீழே போட்டு வகுத்துட்டேன். 36/9. அதேமாதிரி 36/12 போடுங்க, 3 பங்குகள் கிடைக்கும். 36/18 போட்டால் 2 பங்குகள் கிடைக்கும். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பங்குகள். அந்த 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் மொத்தம் 9 பங்குகள் வேலை செய்கிறாங்க.
ரைட்டுங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 4, 3, 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ மற்றும் பி இந்த 2 பேர் செய்த பங்குகள் 4. அதாவது இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருங்க பாருங்கள், முதல் நாள் ஏ மற்றும் பி அந்த ஒரு நாளைக்கு செஞ்ச வேலை 4 பங்கு. அடுத்த நாள் பி மற்றும் சி இவங்க செஞ்ச வேலை 3 பங்கு, இவங்க செஞ்ச வேலை 2 பங்கு. இது எல்லாமே ஒவ்வொரு நாளில் பார்த்தது. மொத்தம் 9 பங்குகள் வேலை பார்த்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பங்குகள்? 9 பங்குகள் வேலை பார்த்துருக்காங்க. ஓகே, இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அதாவது 3 நாள் முடிகிறப்ப, அதாவது முதல் நாள் இவர் இந்த 2 பேருப்பா, அடுத்த இந்த 2 பேருப்பா, அடுத்த இந்த 2 பேர், மொத்தம் 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 9 பங்கு வேலை பார்த்துருக்காங்க. மொத்த பங்குகள் எத்தனை? நம்ம பார்த்த எல்சியம் தான் மொத்த பங்கு 36. அப்போ 9 எப்படி 36 மாறிச்சு? 4ஆல் பெருக்குனா மாறிச்சு. இப்போ 3 4ஆல் பெருக்குங்க 12 நாள். அப்போ முதல் நாள் ஒருத்தர், 2ஆவது நாள் ஒரு டீமு, 3ஆவது நாள் ஒரு டீம் போய் பார்த்தா 9 பங்கு வேலை பார்க்குறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா 2 பேராக பார்த்தா 12 நாளில் இந்த 36 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. அவங்க கேட்குறது எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கப்படும் கேட்குறாங்க. இப்போ 12 நாளில் அந்த 2 பேரை சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. எவ்வளோதான். ஈஸியாக இருந்துச்சா? இது ப்ராப்பர் மெத்தட் நிறைய இருக்குது. பட் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. நில அளவை புத்தகம் ஃபீல்டு. கவனிங்கப்பா. அடுத்த கொஸ்டின் 184. நில அளவை புத்தகத்தின் அளவீடுகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. நில அளவை புத்தகம் ஃபீல்டு மேப் புக் அப்படின்வாங்க இல்லையா, எஃப்எம்பி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேண்ட், அந்த லேண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபீல்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏரியா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இது கிராஃப் மெத்தடில் பார்க்கணும். இந்த அளவுகளை கிராஃப் மெத்தடில் வச்சு பார்க்கணும். எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கிராஃப் நம்மளால் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான்ப்பா. பட் கற்றுட்டுக்கப்புறம் நீங்களாக போட்டுருங்க. இல்லை பார்க்குறப்ப 12, 24, 48, 96 போகுது. அப்போ இந்த இடத்துல 0,0 ஆரம்பிச்சுக்கிட்டு அங்கே சொன்ன மாதிரி இப்படி போயிடணும். 12, 24, 48, 96 இந்த மேலச்சு, இந்த என்ன சொல்கிறது, இதில் நம்முடைய ஒய்ஹெச்சா, ஆமாம், ஒய்ஹெச்சில் இந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம். எக்ஸ்எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு எப்படி போகுது அப்படின்னா, இது நம்மளாக வச்சுக்கிறது தான். பட் எப்படி போகுது நீங்களே பாருங்கள். 6, 12, ஸோ இந்த மாதிரி தான் போகுது. இப்போ நம்மளை என்ன பண்ணிக்கலாம், 6, 12ன்னு வச்சுக்கோங்க. வச்சு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகளை இந்த கிராஃபில் ட்ரா பண்ணணும். எப்படி சார்? முதல் எடுத்தோடனே ஆரம்பி 0,0 அதை விட்டுருங்க. அடுத்து எது வரைக்கும் போகுது? 96 வரைக்கும் போகுது. அப்போ இது வரைக்கும் போகுது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 12 to 6. அதாவது 6 என்பது எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 என்பது இதில், 12 இதில். அப்போ இந்த 2 எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே மீட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு புள்ளியை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 24, 12, 24, 12 அப்படின்றப்ப 12 இதில் போடணும், 24 இதில் போடணும். ட்ரா பண்ணியாச்சு. இந்த புள்ளியை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 48, 24. ஆனால் என்ன, எந்த பக்கம் மாறிடுச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறிடுச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. எங்கே இருக்குது? 48 இங்கே இருக்குது. 24 இல்லை. அப்போ கீழே நம்ம என்ன பண்ணணும்? இதுலேயும் நம்பர் போடணும். 6, 12, 18, 24 நம்பர் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஒரு புள்ளி வரும். ரைட். கடைசியாக அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24, 40 நோட் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். ஏறக்குறைய எல்லா புள்ளியும் நோட் பண்ணிட்டோம். இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வெளிப்புற எல்லையை வரையணும். நான் வேறு கலரில் வரைகிறேன், அப்போ தான் புரியும். வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய 96 இங்கே இருக்குமா? இங்கேருந்து இங்கே ஒரு கோடு, அப்புறம் இங்கேருந்து 0க்கு ஒரு கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு கோடு, அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு கோடு. இவ்வளோ தான்ப்பா. இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இவ்வளோ நேரம் கிராஃபில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்து இந்த இடத்துல 2 முக்கோணம் தெரியுது. இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அந்த 2 முக்கோணத்துடைய பரப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு அந்த ஏரியாவுடைய, அந்த லேண்டுடைய ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம் வந்து என்னப்பா? ½ BH. ரெண்டுக்குமே போட்டுங்க. ரெண்டுமே ½ BH. இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய இதில் பி என்ன, ஹெச் என்னன்னு பாருங்கள். இடது பக்கத்தில் பி என்னப்பா? பின்றது இதுதான் பி. எவ்வளோப்பா இருந்தது? 96 இருந்தது. அப்போ ½ × 96.
ஹெச்ன்றது இந்த அச்சில் வந்து இங்கே வந்தது, ஒரு 48 வந்துச்சு. அப்போ அது மேலே போட்டுங்க. அப்போ இது ஒரு முக்கோணம். இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த வலது பக்கம் இந்த முக்கோணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஃப் தான். அடிப்பக்கம் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 96 தான், அது மாறாது. ஹெச் மாறும். ஹெச் எவ்வளோ? இப்போ ஹைட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தெரிஞ்சிடும், 12 முடியுது. அப்போ இன்ட்டு 12ன்னு வரும். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 96 இன்ட்டு 12. இது மாதிரி தனியாக எடுத்து விட்டுமா நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? மேலே பார்க்குறப்ப முதல் முக்கோணத்துக்கு என்ன வந்துச்சு? ஆஃப் பிஹெச்சுக்கு 96 இன்ட்டு 48 வந்துச்சு. ரெண்டாவது முக்கோணத்துக்கு என்ன வந்துச்சு? ஆஃப் இன்ட்டு 96 இன்ட்டு 12ன்னு வந்துச்சு. சால்வ் பண்ணுங்கள். 1 2 48 2 96. 48 இன்ட்டு 48 இந்த ரெண்டையும் பெருக்கிறீங்க. பெருக்கினா 576 வரும்னு நினைக்கிறேன்ப்பா. பெருக்கி பார்த்துங்க. 48 இன்ட்டு 48. ஆமாம். அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருப்பா. 48 வராது. எப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த எல்லை வரை 24 தானே. இடது பக்கம் நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் அந்த அச்சில் நான் கூட அவசரப்பட்டு போட்டேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம், புள்ளி தான் 48 குறிச்சிங்க. ஆனால் அது கீழ்ப்பக்கம் எந்த எல்லை வரை இருந்தது? 24 வரைக்கும் தான் இருந்துச்சு. 48 போட்டேன். சரிங்களா? அதாவது 48 மட்டும் மாற்றிக்கிங்க, அது 24 அதை மட்டும் மாற்றிக்கிங்க. அப்போ 48 இன்ட்டு 24 பெருக்கி பாருங்கள், 1152 வரும். கீழே இருக்கிறது வழக்கம். இது கரெக்டு தான். 1 2 6 2 12. 6 96 பெருக்கிறீங்கன்னா 576 வரும். அப்போ 1152 576 கூட்டிங்கன்னா 1728. ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இருக்கும். 1728 இருக்கா? இருக்குது. அவ்வளோதான்ப்பா. இதில் இவ்வளோ வேலைகள் இருக்குது. பட் இது எப்படி சார் ஷார்ட்கட்டாக முடிக்கிறதுனா அதையும் முடிக்கலாம். எப்படி அப்படின்னா, பட் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் அதிகமாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த படம் கிராஃபில் வரப்போது அது ஏற்கனவே முக்கோணமாக தான் வருதுன்றது மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 24 வரைக்கும் தான் போகிறாங்க, இன்னொரு பக்கம் 12 வரைக்கும் தான் போகிறாங்க. அப்போ அந்த வரைக்கும் போகிறது இதெல்லாம் ஹெச். பீன்றது 96 வரைக்கும் இருக்குது, 0 96 வரைக்கும் இருக்குது. அப்போ அதான் பீன்றது ரெண்டுக்குமே காமன். ஹெச்ன்றது 1க்கு 12 1க்கு 24. அப்படியே ஆஃப் பிஹெச் ரெண்டு முக்கோணம் போட்டு கூட்டிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. போட்டு போயிடலாம். பட் என்னென்னா உங்களுக்கு தெரியணும், அது இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி கிராஃப் போட்டால் இந்த மாதிரி வருதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்த முடியும். நான் ரெண்டுமே சொல்லிக் கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படின்னா பயன்படுத்திக்கங்க. அடுத்த கொஸ்டின், 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம் விட்டத்தின் அளவு என்ன? ஸோ கம்பின்றது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும், சிலிண்டர் சேஃபாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்னது? கோலம் அப்படின்றாங்க. இந்த கோலத்துடைய டயமீட்டர் வந்து 2.4. அப்போ ஆரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? அதில் பாதி 1.2ன்னு வரும். அப்போ இதை உருக்கி தான் இந்த இது மாற்றுறாங்க. அப்போ கோலத்துடைய கனலோக்கான சூத்திரம் பாருங்கள், 4/3/r³ வரும். 4/3/r³ வரும். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பிக்கு r² வரும். காமனான இது அடிச்சு விட்றாங்க. இங்கேயே r³ இந்த r² அடிச்சு விட்றாதீங்க, ஏன்னா இது கோலத்தின் ஆரம், இது வந்து அந்த கம்பியுடைய. ஓகே, மீதி இருக்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வேறு என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் நீங்களே பாருங்கள், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆருடைய வேல்யூ என்ன? இப்போ தானே பார்த்தோம், 2.4 பாதி 1.2 போட்டுருங்க. 4/3 1.2 அதை க்யூப் பண்ணிடணும். வலது பக்கம் r² கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. ஹெச் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோப்பா? கம்ப்யூட்டர் நீளம் 57.6. அவ்வளோதான்ப்பா. இந்த சமன்பாடு சுருக்கிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதை சுருக்கினால போதும் ஆன்சர் கிடச்சிடும். எப்படி சார் சுருக்கிறது? r² ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாமே இன்னொரு பக்கம் அனுப்பிடுங்க. அனுப்பிச்சு இப்படி வருமா? r² = 4 × 1.2 × 1.2 × 1.2 1.2 வரும். கீழே 3 × 57.6 எல்லாம் டெசிமலில் தான் வருது. பொறுமையாக ஒவ்வொன்றா பெருக்க முடிஞ்ச பெருக்கிறீங்க. அடிக்க முடிகிறதையும் அடிச்சிடலாம், முடிஞ்ச அளவுக்கு அடிக்க முடியாது என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 1 3 3 0.43 12 நான் அப்படி தான் பெருக்குவேன்.
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது சுருக்க முடியாது சுருக்கிடலாம். 4 வாய்ப்பில் இதை சுருக்கலாம் இல்லையா? ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4 மீதி 1, 4 16, திரும்பவும் 4 16, 14.4ன்னு வருது. கரெக்டாக? இந்த 1.2ஐயும் 1.2ஐயும் பெருக்கினாலும் இந்த 14.4 அதான் வரும். பெருக்கி பாருங்கள். இப்படி பாருங்களேன். 12 12 144, இங்கே 144 இருக்குது. அங்கே மேலே ஒரு சரந்தலி புள்ளி இருக்குது, அப்போ கீழே ஒரு சரந்தலி புள்ளி இருக்குது. அப்படியே அடித்து விட்டலாம். இல்லை சார் நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா முழு நம்பரை மாற்றி தான் அடிப்பேன்னா முழு நம்பரை மாற்றி கூட அடிக்கலாம், தப்பு கிடையாது. முழு நம்பரை மாற்றி கூட அடிக்கலாம், அது ரைட்டாக தான் வரும். மீதி இருக்கிறது 0.4. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க, நமக்கு மில்லிமீட்டராக வேணும். இப்போ 10 பிறகு 4ன்னு மாறிடும், அப்போ 4 மில்லிமீட்டர். அப்போ அதுதான் பதில். ரைட்டுங்களா? நான் டெசிமலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழு நம்பரை மாற்றிட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டெசிமல் ஒரு அடிப்பேன், அதனால் டக்குன்னு அடிச்சிட்டேன். 1.2 1.2 இப்போ இருக்குன்னா என்ன மதிப்பு தெரியும், நான் டக்குன்னு போட்டாச்சு. 14.4 அதான் வரும். எனக்கு ஒரு கற்பனைக்காக ஒரு நினச்சி பாருங்கள். 12 12 144, கீழே 144 வர மாதிரி தானே இருந்துச்சு, புள்ளி மட்டும் இருந்துச்சு. அந்த புள்ளியை பார்க்காம அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். இல்லை எத்தனை புள்ளிகள் இருக்கோ அத்தனை ஸ்தானத்தால், அத்தனை 10ஆல், அத்தனை 100ஆல் மேலே எங்கிலி பெருக்குனீங்கன்னா காமன் நம்பர் வந்துடும். ஓகேப்பா? இப்படியே போன வீடியோ ரொம்ப லெங்க்தி ஆயிரும், போதும். மீதி கணக்கெல்லாம் அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம். எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள்ப்பா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப் 1 லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குரூப் 2 அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.